இன்றைக்கு இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீட்டை எதிர்த்து எப்படி நம்ம தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும் சார்பாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மற்றொன்று FCRA, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அந்த நிதி ஒழுங்குபடுத்தப்பட்டு அது எந்த விதமான துஷ்பிரயோகம் இல்லாமல் எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பது குறித்து. நேற்று மற்றவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால நான் நேற்று பேசல. இன்றைக்கு 3 தீர்மானங்களுக்கும் ஒன்றாக சேர்த்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் நீட் மற்றும் FCRA அனைத்தையும் சேர்த்து இன்னைக்கு நாம பேசியிருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு அதை நாம ஃப்ளோர்ல பேசியிருக்கோம். தமிழ்தாய் வாழ்த்து நம்ம தாய்மொழி. கேப்டனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியை தவிர வேற எந்த மாற்று மொழியிலும் நடிக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டு இறுதி வரை தமிழ் மொழியில் மட்டுமே நடித்தவர். எத்தனையோ வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தாலும் அந்த அளவு தமிழ் பற்று மிக்கவர் என்பது உலகுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இலங்கை வாழ் தமிழர்கள் மீது மிகப்பெரிய பாசம் கொண்டிருந்தவர். முதல் முறையாக அவர்தான் உண்ணாவிரதம் இருந்து ஈழத்தமிழர்களுக்காக போராடியவர். அதே போல தலைவர் பிரபாகரன் மீது இருந்த அன்பின் காரணமாக எங்க மூத்த பையனுக்கும் பிரபாகரன் என்று பெயர் வைத்து கேப்டன் பிரபாகர் என்ற திரைப்படத்தில் நடித்தார். இது போன்ற பல வரலாறு கேப்டனை பத்தி பேசிட்டே இருக்கலாம். தமிழை பத்தி அவர் நேசித்தது. எப்பவுமே சொல்வார், அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று. அது மட்டுமில்லை, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை தன்னுடைய தாரக மந்திரமாகவே கொண்டிருந்தவர். அதனால தமிழ்தாய் வாழ்த்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதலில் எல்லா இடத்திலும் பாட வேண்டும் என்பதை உறுதியாக நாங்கள் பதிய வைத்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, எல்லா மாணவர்கள் இன்னைக்கு இங்கிலீஷ்ல பேசுறது ஏதோ ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் தமிழ் பேசவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும், எழுதவும் தெரியணும். இது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, மற்ற லாங்குவேஜ் அதுக்கப்புறம் கத்துக்கலாம், தப்பே கிடையாது. அதுதான் கேப்டன் எப்பவும் சொல்வார், அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்று. அதனால இன்னைக்கு தாய்மொழி, நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து வரவேற்று ஒரே மனதாக தீர்மானம் நேற்று நிறைவேற்றப்பட்டாச்சு. இன்னைக்கு நீட்டுக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எல்லாரும் சகோதரி அனிதா பற்றி பேசினாங்க. அதனால நீட் என்பது நீட்டி முழங்கி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒட்டுமொத்த மக்கள் அதை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடும் அதுதான். ஏன்னா எல்லாரும் அனிதாவுடைய மரணத்தில் எப்படிலாம் பங்காற்றினாங்க என்பதான் எல்லா கட்சியும் பேசினாங்க. கேப்டன் அனிதா இறந்த போது அந்த தகன மேடையிலேயே நின்று அந்த சகோதரிக்கு அவர் அஞ்சலி செலுத்தியது யாரும் மறக்க முடியாது. எனவே நீட் என்பது நம்ம பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா மக்களுக்காக தான் இங்க எல்லா ஸ்கீமுமே. அந்த மக்களே விரும்பாத ஸ்கீம் நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணம் அதுவும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நீதியின் மூலம் நிதியை சரி செய்து எல்லா இடத்திலுமே லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு பின்புற வாசல் வழியாக ஃபாரின் ஃபண்ட்ஸ் நம்ம தமிழ்நாடுக்குள்ள வர்றதை நிச்சயமாக அனுமதிக்க கூடாது. அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் தேமுதிக சார்பாக நம்ம பதிய வச்சிருக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் பேசுனாங்க. வேளாண் துறை பட்ஜெட்டை பற்றியும் பொது பட்ஜெட்டை பற்றியும் கூட இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நாளையிலிருந்து மானிய கோரிக்கை அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த மானிய கோரிக்கை வரும்போது பேசப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்பாற்பட்டு மக்கள் பிரச்சனையை நான் பேச வேண்டும் என்று ட்ரை பண்ண அவைத்தலைவர் நேரம் கருதி நீங்க மானிய கோரிக்கையில அதை பேசுங்கன்னு சொல்லிட்டாரு.